பாஸ்கர் விஸ்வமூர்த்தி சார், நீங்கள் ஒரு காந்திய செயல்பாட்டாளர், ஒரு காந்தியவாதி. இப்போது இந்த மரணங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தை ஆட்கொண்டு விட்டது. எல்லோரும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய பார்வை? பலமுறை நம்முடைய இந்த தளத்தில்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு விபத்தினுடைய வீரியத்தை அதில் ஏற்பட்டிருக்கிற சாவுகளின் எண்ணிக்கையை வைத்து பார்ப்பதுங்கிற ஒரு அவலமான ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இது மாதிரியான கள்ளச்சாரம் விட்டு யாரோ இருவர் இறந்து போய்விட்டால் அது பெரிய செய்தியாக இருக்காது. அது 10 பேர்னால் இன்னும் மிகப்பெரிய செய்தி, 20 இன்னும் மிகப்பெரிய செய்தி, 50 பேர் இருந்து விட்டால் அது மாபெரும் செய்தி. இது மாதிரியான ஒரு மனநோய்க்கு இந்த சமூகத்தை தள்ளியது யார்? உங்களுக்கு தெரியும். அந்த யாருங்கிற கேள்வி உங்களுக்கு பதில் தெரியும்? தெரியும், நிச்சயமாக தெரியும். சொல்லுங்கள். யோசிச்சு பாருங்களேன், கள்ளச்சாராயம் அருந்தி 50 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு பெரிய தலைகுனிவு இல்லையா? தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய தலைகுனிவு இல்லையா? இந்த ஆட்சியாளர்கள் இதெல்லாம் ஏன் மனசில் வச்சுக்கவே மாட்டேன்றாங்கன்னு தெரியல. ரொம்ப கொடுமையாக இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இது ஏதேனும் ஒரு சுப நிகழ்வுலையோ துக்க நிகழ்வுலையோ நடந்த விஷயம் இல்லை. இது ஒரு வணிக நடவடிக்கை. ஒருவர் விற்கிறார், இன்னொரு சென்று வாங்குகிறார். அது அந்த இடத்த விற்கிறாங்க, அங்கே போய் வாங்க முடியுங்கிறது கடைக்கோடி மனிதனுக்கு கூட தெரிந்திருக்கிறது. அப்போது நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களும் இப்படி தெரியாமல் இருந்திருக்கும். அப்போது ஒருவேளை இது மாதிரியான சாவு மட்டும் நடைபெறாமல் இருந்திருந்தால் கள்ளச்சாரம் தொடர்ந்து தான் இருக்கும். அந்த வணிகம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். அந்த படத்தில் இந்த காட்சி பொருளை திருமதி சசிகலா அம்மா நிற்கிறாங்க, அவருடைய பக்கத்தில் ஒரு முஸ்லீம் அம்மா நிற்கிறாங்க. எல்லோருமே இந்த துயரத்தில் மதங்களை மறந்து கண்ணீர் விட்டு அழுகிற காட்சியும் கூட ஜெயா தொலைக்காட்சி தற்போது ஒளிபரப்பு. நேர்களை இந்த காட்சியை பாருங்கள். இங்கே பாதிப்பின் விளைவுகள் மட்டும்தான் மதங்களையும் இனங்களையும் சாதியும் ஒளியையும் வர்க்கத்தையும் தாண்டி காணப்படுகிறது. சொல்லுங்கள். ஆமாம் பாஸ்கர். அப்போது இந்த பாதிப்பில் எனக்கு பொறுத்த மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஒருவேளை இது மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு துயரமான சம்பவம் நடைபெறாமல் இருந்திருந்தால் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்திருக்கும். அப்போது இது யார் தடுப்பது? இது மாதிரியாக ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையிலே சாவு எண்ணிக்கை வருகிற போது தான் நான் அதன் மேல் நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிறது மிக மோசமான விஷயமா இருக்கா இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு வணிக நடவடிக்கைங்க. கரெக்ட். அங்கே போனால் கிடைக்கும் அப்படின்னு அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு தான் ஆர்டர் போடுது தமிழ்நாடு முழுவதும். எல்லாத்தையும் பிடிங்கன்னு சொல்லி நேற்று திருவாரூரில் பிடிச்சிருக்கிறாங்க. மன்னிக்கணும், பெரிய அளவில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய இன்னைக்கு வேலூர்ல பிடிச்சிருக்காங்க, நேற்று திருவாரூர்ல பிடிச்சிருக்காங்க. அப்ப இந்த ஒரு வருஷமா 40 பேரா எத்தனை பேர் இறந்தாங்களா? 35 பேர். பொன்னியின் செல்வன் 35 மறக்கானோம் 40. அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷமா அந்த அரசு என்னையா பண்ணிச்சு? அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், இது மாதிரியான ஒரு கோரமான சம்பவம் நடந்த பிறகு ஒரு நாட்களுக்கு ஏதேனும் நடவடிக்கை எடுப்பதற்கு போல காட்டிக்கொண்டு அதுக்கப்புறம் நின்று போய்விடுகிறது. நான் அடிப்படையில் மதுவே கூடாதுன்னு நினைக்கிறோம். மதுவே இருக்கக்கூடாது, ஒரு மதுவில்லா தமிழகம் வேண்டும், போதையில்லா தமிழகம் வேண்டும் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதையும் மீறி அதே 2ஆக பிரித்து இது நல்ல சாராயம், இது கள்ள சாராயம், அதிலும் 3ஆவதாக பிரித்து நல்ல சாராயம், கள்ள சாராயம், விஷ சாராயம், என்ன எங்கே போயிட்டு சார்? இப்போது பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, நான் இப்போ பொன்வில் சென்று பேசினேன். பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன், வருவாய்த்துறை அலுவலகம், மகளிர் காவல் நிலையம், கோர்ட். அவன் அந்த கண்ணுக்குட்டி பேரை பாருங்க, கண்ணுக்குட்டி, காலுக்குட்டி, கண்ணுக்குட்டி மொத்தமாக சப்ளை பண்ணுவானா எங்கே? கல்யாண வீடுகளுக்கு. அதிகார வர்க்கம் எல்லாருடைய பிளஸ்ஸிங்கோட தான் அவன் பண்ணியிருக்கான். அப்போ ஆட்சியாளர்கள் இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார். அவர் சொல்றார், நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஐயாங்கிறார், நான் வேதனை அடைகிறேன் ஐயா அப்படிங்கிற. இது என்னையா பேச்சு? அதிகாரம் உங்களுக்கு இருக்கு, ஆட்சி உங்களுக்கு இருக்கு, இறையாண்மையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு, என்ன பேச்சு இது? இப்போதும் நான் சொல்கிறேன், தொடர்ந்து பல ஆண்டுகளாக நாம் எழுதி கொண்டு வருகிறோம், பேசிக்கொண்டு வருகிறோம். தயவு செய்து தமிழக மக்களை போதையின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு எதையாலும் செய்யுங்கள். இதெல்லாம் போதாது. இந்த அறிக்கை எனக்கு வேண்டாம், இந்த வேதனை எனக்கு வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். ஒரே ஒரு அறிவிப்பு, போதை இல்லாத தமிழகம் தான் எங்களது குறிக்கோள், மது இல்லாத தமிழகம் தான் எங்களது லட்சியம், இதைத்தான் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படி சொன்னால் தான் குறைந்தபட்சம் இன்றைக்கெல்லாம் இருந்து போனவங்களுக்கு நாம் தெரிவிக்கிற ஒரே ஒரு அஞ்சலியாக இதுதான் இருக்க முடியும். ஆனாலும் நாம் திரும்பவும் யாரோ ஒரு சஸ்பெண்ட் பண்ணுறேன், யாரோ இடமாறுதல் செய்கிறேன், அது இல்லை, தீர்வு அது இல்லை. தீர்வை நோக்கி நகர்வதாக இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் என் கண்ணுக்கு படவில்லை. பொன்வில் சார், ஜாஃபர் சாதிக்குன்னு திமுக அயலக செயலர் ஒருத்தர் பிடிபட்டார். ஒரு 2 மாசம் பேசணுமா? இப்ப ஜாஃபர் சாதிக் விஷயம் என்னாச்சு? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இனி அதுதான் மறக்கும் தகுதிகள் மனிதனுக்கு இருக்கும் வரை இந்த தவறுகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். மறந்து போகிறார்களா, மறக்கடிக்கப்படுகிறார்களா அப்படிங்கிறது தான். இல்லை, இயற்கையாக மனிதனுக்கு மறக்கடிக்கக்கூடிய அந்த செயல்பாடு. ஆனால் அது உடனடியாக மறந்து போவதற்கு என்ன வேண்டுமோ எல்லாமே நடக்கும். அந்த வழக்கு என்னாச்சு, சட்டம் என்னாச்சு, நீங்க வேறுங்களே பரபரப்பாக வேறு ஒரு செய்தி வருகிற போது எல்லாம் மறைந்து போகும், பேசுவோம், இதெல்லாம் மறந்து போகும். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம், அரசு ஒரு கொள்கை ரீதியாக அறிவிக்கிட்டோம். என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், காந்திய கொள்கைகளுக்கு உடன்பட்டதாக இந்த அரசை நான் இதுவரையில் பார்க்கல.
உங்களே தெரியும், நான் அரசுக்கு எதிராக எதுவுமே பேசுவதில்லை. ஆனால் காந்திய கொள்கைகளுக்கு விரோதமாக நடைபெறுகிற போது அது வெளியே சொல்ல வேண்டியது இருக்கிறது. காந்திய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். சரி, ஸ்டாலின் ஐயா பேசுறாரு, நான் பொறுப்பை உணர்ந்தவன், ஓடி ஒளிவோன் அல்ல. நான் இப்போ தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக ஒரு செய்தியாளனா கேட்குறாங்க, ஐயா நீங்க பொறுப்பை உணர்ந்திருக்கிறீர்கள், ஓடி ஒளிவோன் அல்ல. திரு பொன் வில்சன் நேற்று போய் பார்க்கவே இல்லையா? இந்த 60 பேர் மரணத்திற்கு, 55 பேர் மரணத்திற்கு, 40 பேர் மரணத்துக்கு யார் பொறுப்பு சார் கேட்பாங்கல்ல? ஐயா உங்க கையில் தானே அதிகாரம் இருக்கிறது. நிச்சயமா இல்லைங்க, கொள்கை நான் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்றுங்க, குறைந்தபட்சம் கொள்கை ரீதியாக ஒரு அறிவிக்கை இந்த அரசு வெளியிட வேண்டும். கொள்கை ரீதியாக நாங்கள் மதுவுக்கு எதிரானவர்கள் தான், நாங்கள் போதைக்கு ஆதரவு தருபவர்கள் இல்லை, எந்த காரணத்தையும் நாங்கள் இதை ஊக்குவிக்கப் போவதில்லைங்கிற சொல்லிட்டாலே அதுவே தட் இட் செல்ஃப் வில் சென்ட் எ ஸ்ட்ராங் மெசேஜ் இல்லை? அப்படி ஒரு வலுவான ஒரு செய்தியை நாம் அவங்களுக்கு தராத வரையில் நீங்கள் என்னதான் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்க, இடமாறுதல் பண்ணுங்க, வேற என்ன வேணா பண்ணுங்க, நிவாரணம் கொடுங்க, வேலைக்காக இதெல்லாம் வேலைக்காக. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடலாம். நீங்கள் அந்த படிச்சீங்க இல்லையா, மெத்தனால் கைப்பற்றப்பட்டது, எரிசாராயம் கைப்பற்றப்பட்டது, ஊழல் கைப்பற்றப்பட்டது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மெத்தனால் எரிசாராயம்ங்கிறது ஏற்கனவே எங்கே இருந்தோ வாங்கிட்டு வந்த பொருள். ஊழல்ங்கிறது இட்ஸ் அ ப்ராசஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊழல் என்ன கண்டுபிடிக்கிறது, ஊழலுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். அதான் எங்க ஊழல் இருக்கா அதை கண்டுபிடிச்சு ஒழிச்சிருக்காங்க. ஊழல்ங்கிறது இட்ஸ் அ ப்ராசஸ். அவர் வெளிப்படையாக ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கும்போது இப்போதான் கைப்பற்றப்படுகிற போது தான் நான் சொல்றேன், இது எனக்கு அதிசயம். இதை பெருமையோட மாநிலத்தினுடைய முதல்வர் சொல்றார், நாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சு அழிச்சோமே. இத்தனை ஊழல்கள் அப்படிங்கிற போது ஊழல்லாம் ஒரு நாளில் பண்றது இல்லை சரிங்களா, குறைஞ்சது 45 நாள் 50 நாள் 60 நாள் ஆகிறது ஊழல். அப்ப இது எத்தனை மாதமாக எத்தனை ஆண்டுகளாக தொடர்கிறது. இதெல்லாம் தான் அதிசயகரமாக இருக்கிறது. நம்முடைய நாடு நம்முடைய மாநிலம் எங்கே போய் கொண்டிருக்கிறது. ரெண்டாவது பேசுவோம். அடுத்து ஒன்று தான் மீண்டும் சொல்கிறோம், தயவுசெய்து ஒவ்வொரு சம்பவம் முடிந்த உடனே ஒரு நாட்களுக்கு நடவடிக்கை, அதன் பிறகு அதை மறந்து போய்விடுங்கிற ரீதியில் இருக்கக்கூடாது. அதுதான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரும். மக்கள் அரசிடம் இதை எதிர்பார்க்கவில்லை. மக்கள் அரசிடமிருந்து ஒரு நல்ல விளைவில் எதிர்பார்க்கிறார்கள், நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறார்கள், நல்ல வாழ்க்கையை தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு முற்றிலும் மாறாக இது மாதிரியான ஒரு போதை கலாச்சாரம் பரவி வருவதை இன்னும் கடுமையாக எதிர்க்க வேண்டும். ஆனால் நான் இது வரைக்கும் அப்படி பார்க்கல. நான் மீண்டும் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், தயவுசெய்து இதை ஒரு கொள்கையாக அறிவியுங்கள். நாங்கள் ஒரு மது இல்லாத தமிழகம், போதை இல்லாத தமிழகம், இதற்காகத்தான் நாங்கள் முயன்று கொண்டிருக்கிறோம், இதுதான் எங்களுடைய கொள்கை என்று அறிவிக்கட்டும்ங்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, இதோட இவ்வளோ கொடுமை 44,800 கோடி நாங்கள் லாபம் என்று டாஸ்மாகில் புகழாரம் இன்றைக்கு வெளியாகிருக்கிறது. இவ்வளவு கொடுமையிலும் 44,800 கோடி என்று the proclamation has been made. ஒரு விஷயம் யாரு ஒரு பிரகடனத்தை அறிவித்திருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன், ஒரு அரசு இதுதான் எங்களோட கொள்கை, இதுவரை தான் நாங்கள் போகிறோம் சொன்னாலே இது மாதிரியான தவறு செய்வர்கள்லாம் கொஞ்சம் விலகி இருப்பாங்க. அதனால் அது மாதிரியான ஒரு விளக்கம் இதுவரையில் வரல, அது மாதிரி கொள்கை இதுவரையில் வரல. 2-3 நாட்களாக நானும் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். எல்லாம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போங்கிறது வேண்டாம் எனக்கு. ஆனால் சித்தாந்த ரீதியான பிரகடனம் இருக்கு. ஆமாம், அப்படித்தானே? ஆமாம், கொள்கை ரீதியான பிரகடனம். கொள்கை பிரகடனம் போதை இல்லா தமிழகம் தான் எங்களுடைய இலக்கு. இதை நோக்கித்தான் நாங்கள் பயணிக்கிறோம். இதை விட ஒரு காந்தியவாதிட்ட வேற இன்னும் கேள்வி கேட்க நான் விரும்பவும் இல்லை. எனக்கு அது அரசியலை நான் உங்கள்கிட்ட கேட்கல. நம்ம ரொம்ப தெளிவாக என்னுடைய அருமைக்குரிய இளந்தமிழ் அவர்களும் ஐயா பொன் வில்சன் அவர்களும் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க. இது மக்களுக்காகது, இது வேற எதுவும் எதிர்பார்த்தல்ல. ஜெயா+ எனது கடமைகளை எங்களுடைய நிர்வாக தலைமையும் எங்களுடைய ஆசிரியர்களும் எங்களுக்கு கொடுத்த உரிமை அடிப்படையில் நாங்கள் மக்களுக்காகத்தான் பேசி கொண்டிருக்கோம். ரொம்ப நன்றி சார்.